இந்த 2 புறம்போக்குங்களும் அவங்களுடைய கள்ள தொடர்பு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த குழந்தைய கொன்னுட்டாங்க. உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஸ்கேண்டலோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா நீ அதை உங்களோட வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த குழந்தை ஒரு பிடிக்கல, அது இடைஞ்சலாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துருங்க, இல்லை வேற எங்கேயாச்சும் போட்டுருங்க. யாராச்சும் எடுத்துட்டு அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. அதுவும் இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா சும்மா பாய்சன் கொடுத்து மட்டும் மர்டர் பண்ணலை. இந்த குழந்தைய பயங்கரமாக அடிச்சிருக்காங்க, கை காலெல்லாம் முறுக்கியிருக்காங்க. அந்த குழந்தையோடைய பாடியில் நிறைய சிகரெட்டோடைய காயங்கள், சிகரெட் வச்ச காயங்கள்லாம் இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் எப்படி ரிவீல் ஆச்சுன்னா, அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா அந்த குழந்தையோட உடம்புல நிறைய காயம் இருக்கு, அந்த உடம்புல எலும்புலாம் நிறைய முறிஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்தது? அதனால பிளட் டெஸ்ட், நிறைய டெஸ்ட், யூரின் டெஸ்ட் அதெல்லாம் எடுத்திருக்காரு அந்த குழந்தையோடது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேபுக்கு அனுப்பிச்சு அதில் சாம்பிள் ரிப்போர்ட் எல்லாம் வச்சு அவர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாரு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் குன்றத்தூர் அபிராமி என்ற ஒரு நாய் அவளுடைய பசங்களுக்கு பாய்சன் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி கடைக்காரன் கிட்ட ஓடி போயிடுச்சு. அந்த அபிராமியோடைய காதலன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய காதலை பரிசுத்தமாக ஆக்கணும்னா அந்த 2 பசங்களையும் நீ விஷத்தை வச்சு கொல்லணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த அபிராமி அந்த மர்டரே பண்ணிச்சு. அந்த மர்டரே அதனால தான் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கேரளாலையும் நடந்திருக்கு. ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அந்த கேரளாவில் இது ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க.